ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று இரவு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதை பற்றி சுபிக்ஷா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. ஏன்னா யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு டைலமா இருந்தது. ஒரு பக்கம் வியானா அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அவரை உங்களை கொஞ்சம் நிலை தடுமாற வச்சுட்டாங்க. ஸோ யாருக்கு கொடுக்க போகிறாங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன முடிவு எடுத்திருக்காங்க நைட்டு பேசும்போது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அடுத்து விக்ரம் கிட்ட ரம்யா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புது கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா விக்ரம், வியானா மற்றும் சுபிக்ஷா. இவங்க 3 பேர் தூங்கின பேர் கூட நல்லா தூங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டு அடுத்து வேறு படம் பார்க்க முடிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. கட்டிங் அப்படி இருக்குது. ஸோ என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா அந்த கதை தான், டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ டோட்டலாக 2 டாப்பிக்கு. அடுத்து கேப்டன் யார் வரப்போகிறா, நாமினேஷன் ஏற்கனவே 5 பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது ரூமராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 7-8 பேர் வருவாங்க நாமினேஷனில். ஸோ அது வந்தோடனே நம்ம கொஞ்சம் நெருங்கினோடனே நாமினேஷன்ஸ் போடுவோம். சரியா, அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே போட வேண்டாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ரமோ 1க்கு அடுத்து போயிடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கண்டென்ட்டு, சரியான கண்டென்ட்டு, அசர வைக்கிற கண்டென்ட்டு. அதாவது சுபிக்ஷாவும் வியானாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் கேட்டோன்னே சேதுபதி சார் இப்படி சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு ஃபீல் என் மனசில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது எனக்கு புரியாமல் இருந்துச்சு. பட் நான் உனக்கு தான் கொடுப்பேன் வியானா, அதை யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் அவர் நான் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி நான் கரெக்டாக தான் விளையாண்டுருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவரும் அதான் சொன்னார், கேம் வைஸில் ஓகே, பட் இது பர்சனலாக கொஞ்சம் இது பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் டைலமா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ சரி என்ன முடிவு பண்ணலான்னு யோசிப்போம்னு சொல்லி அவர் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது புரியாத புதிர் தான். ஏன்னா யாருக்குமே தெரியாது. அவங்க கனிக்கு கொடுக்கலாம், இல்லை வியானா கொடுக்கலாம், விக்ரம் கொடுக்கலாம், யாருனாலும் கொடுக்கலாம். இப்போது டெசிஷன் இஸ் ஹேர். ஆனால் விஜய் சேதுபதி ஸ்ட்ரெஸ் பண்ணி கனிக்கிட்ட அந்த 10 காயின்ற தான் கனி ஆயிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கனியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஸோ என்ன முடிவு எடுத்து போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யாருக்கு போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசின ஒரு விஷயம் தான். அடுத்து வியானாவும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக பிளான் போடுறாங்க. இனிமேல் நம்ம எப்படி போகணும்னா டஃப்பாக இருக்க போகுது, கேம் டஃப்பாக விளாட போகிறோம். நீ உன் கேம் விளாடு, நான் என் கேம் விளாட்றேன். பட் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு சண்டை வருது, இல்லை நமக்கு யாருக்கா சண்டை வருதுன்னா ஒரு டிஸ்கஷன் மாதிரி நைட்டு போடுவோம். டெய்லி நைட்டு ஒரு டிஸ்கஷன் வேணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆடுறோம், எப்படி கரெக்டாக போகிறோமா, எப்படி நூல் பிடிச்ச மாதிரி போகிறோமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ப்ளஸ் பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னார். தப்புனா தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார். ஸோ அதை நம்ம பார்ப்போம். டஃப்பாக இருக்க போது, பயங்கரமாக இருக்க போது, இனிமேல் பயங்கரமாக விளாட போகிறோம். நைட் ஏதாவது இருந்தாலும் பேசிக்கலாம். சரியா, ஒயில்டு கார்டு அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. அவங்க கூடயே நின்று விளையாடணும், ஆனால் அவங்கள அடித்து விளையாடணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது பயங்கரமாக இருக்கே பிளான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வியானாவும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நம்ம விக்ரம் ஜாயின் பண்ணுறாரு. விக்ரம் இப்போ நம்மள மாதிரி வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காருல ஆடியன்ஸ் அவர். ஸோ ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா வியானா கிட்டேயும் சுபிக்ஷா கிட்டேயும் பேசும்போது ரம்யா என்கிட்ட கேட்டு போகிறாங்க, அண்ணா என்னன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஓவரா பண்ணுறேன், என்ன ஓவரா பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்று இந்த மாதிரி திடீர்னு அந்த அக்கா சவுண்ட் ரைஸ் பண்ணி ஏன் இப்படி நீங்கள் ஒஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா லக்ஸரி நான் இருக்கும்போது அவங்க எனக்கு வேலையே கொடுக்கல, அதனால் நான் ஒஸ்ட் சொன்னேன். திடீர்னு என்கிட்ட ஏன் அப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு என்ன சொன்னது எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே ஓ அப்படியா ரம்யா, ஆமாம் எனக்கும் அப்படி தான், எதுக்கு என் மேலே கோவமாக இருக்காங்க எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா QCயில் நான் ஏற்றி விட்றேன், எப்படி சுபிக்ஷாவை விக்ரம் தான் ஏற்றி விட்றான் அப்படின்றத அவங்க நினச்சிட்டாங்க போல். அதனால தான் என்கிட்ட ஏறுன்னு ஏறுறாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் கணிக்கிறாப்புல. இதுதான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் QCயில் என்ன நடந்துச்சு, யார் யார் என்ன பாட்டில் எடுக்கலாம், கெமிக்கும் வியானாவுக்கு என்ன பிரச்சனை, FJக்கும் வியானாவுக்கு என்ன ஓடிட்டுருக்கு. ஏன்னா அதில் லவ் கண்டென்ட் வேறு பண்ணுறாங்க. யார் நம்ம விக்கல். எனக்கு என்னமோ FJவும் வியானா லவ் பண்ணிடுவாங்க போல. ஏன்னா ஏன் வேறு வேலை இல்லையா அவனுக்கு கேட்டால். ஸோ டேரக்டர் அவர் 2 பேர் சண்டை போடுவாங்களாம், அதுக்கு தான் ஒன்று சேருவாங்களாம். சரியா, அதனால் வியானாவும் கொஞ்சம் அப்போ சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சே நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்போயுமே வியானா ஹீரோயின் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி. வியானாவுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளியே விஜித் யூன் கூட ஒரு சேனல் இருக்குது, அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அப்படி சொல்ல அவங்க. பட் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஹீரோஸ்லாம். எதுக்கு போய் ஒரு டம்மி பூச்சி பிடிச்சி பிடிச்சிக்கின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆமாம்
நீ தான் பிக் பாக்ஸிங் கற்றுக்கிட்ட, அவனை பற்றி நீ வந்து என்ன தப்பாக பேசுகிற, ஹான்சமா இல்லை அது இல்லைன்ட்டு. என்ன எஃப்ஜேலாம் என்ன நினச்சிட்டு இருக்க, செம்ம ஃபேமஸ்மா அவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் தூங்கினாங்க, இந்த 3 கோழிகள் மட்டும் தூங்காமல் இருக்குது. விக்ரம், வியானா அண்ட் சுபிக்ஷா மாற்றி மாற்றி காட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், டீமாக பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆட போகிறாங்களோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. சரியா, மீண்டும் சந்திப்போம்.